தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளனர். காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. கர்நாடகாவில் உள்ள காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து அங்குள்ள கிருஷ்ணராஜ சாகர், கபினி அணைகள் நிரம்பியது. இதையடுத்து இந்த அணைகளில் இருந்து உபரி நீர் தமிழகத்துக்கு காவேரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக இந்த ஆண்டு முதல் முறையாக கடந்த மாதம் 29ஆம் தேதி மேட்டூர் அணை நிரம்பியது. பின்னர் மழையின் தீவிரத்தை பொறுத்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தும் குறைந்தும் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஆனாலும் தொடர்ந்து டெல்டா பாசனத்துக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் குறைவதும் அதிகரிப்பதுமாகவே இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் மேட்டூர் அணை இந்த ஆண்டில் 2வது முறையாக கடந்த 5ஆம் தேதியும் 3வது முறையாக கடந்த 20ஆம் தேதியும் நிரம்பியது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததின் காரணமாக நேற்று முன்தினம் மாலை இந்த ஆண்டின் 4வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியது. இதையடுத்து உடனடியாக பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து உபரி நீர் காவேரி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. நேற்று முன்தினம் மாலை நீர் மின் நிலையம் மற்றும் 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. பின்னர் நேற்று காலை 8 மணி நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 25,000க்கு 400 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து 25,000 கன அடி தண்ணீர் காவேரி ஆற்றில் திறக்கப்பட்டது. மேலும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று காலை 10 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து நீர் மின் நிலையம் மற்றும் 16 கண் மதகு வழியாக காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 35,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இதனால் ஆற்றில் தண்ணீர் சீறி பாய்ந்து செல்கிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் 16 கண் மதகு எதிரே உள்ள சங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், பெரியார் நகர், சேலம் கேம்ப் பகுதிகளில் பொதுமக்கள் காவேரி ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என்றும், மேலும் ஆற்றில் ஆபத்தான முறையில் போட்டோ எடுக்கக்கூடாது என்று ஒலிபெருக்கி மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். மேட்டூர் அணை முழுவதும் கொள்ளளவான 120 அடியை எட்டியை அடுத்து அணைக்கு வரும் நீர் முழுவதும் காவேரி ஆற்றில் உபரியாக வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீர் திறப்பு 75,000 கன அடி வரை வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளது. இதனால் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய 11 மாவட்ட ஆட்சியர்களுக்கு மேட்டூர் நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவேரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில பேரிடர் ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் இயங்கி வரும் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்தில் இருந்து தலா 30 பேர் கொண்ட 2 குழுக்கள் என 60 வீரர்கள் மீட்பு உபகரணங்களோடு வாகனங்கள் மூலமாக திருச்சி மாவட்டத்திற்கு விரைந்தனர். அங்கு மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் பல்வேறு பகுதிகளில் மீட்பு பணிகளுக்காக நிலை நிறுத்தப்படுவார்கள் என தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.